Guys, welcome back. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுறா மீன் வச்சு சுறா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம். அரை கிலோ அளவுக்கு சுறா மீன் நான் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ளஷியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சதத்துண்டா இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நான் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்ச உடனே தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த சுறா மீனை நம்ம ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஒரு ஜல்லடையில் எடுத்துடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம உதுத்து வைக்க போகிறோம். இப்போ ஃபிஷ்ஷில் உள்ள முள்ளையும் தோலையும் நீக்கிட்டு நல்லா ஃப்ளஷி பாட்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உதுத்து வச்சாச்சு. இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா சாட்டே ஆன உடனே நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்ல ஒரு மணம் தரும். சோம்பு சேர்த்து இது ஃப்ரை ஆன உடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சின்ன வெங்காயம் தான் இது ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மீன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்ததுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மீனுக்கு நான் அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கிறேன். தேங்காய் நம்ம நிறைய சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் தரும். தேங்காய் அதிகம் ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு 1 or 2 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த உதுத்து வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா புட்டு கன்சிஸ்டன்சிக்கு அது மாறிடும் ஃபிஷ்ஷு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபிஷ் வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் சேர்த்ததுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்கலை. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். ஸோ நம்மளோட கமன்னு சூப்பரான சுறா புட்டு ரெடி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.